பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா கோய் ஃபிஷ் வாங்க. அது வந்து நம்மளுக்கு தான் வாசல் கோய் ஃபிஷ் இருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி டேப் போட்டு ராங் போட்டுச்சுன்னா அந்த கோய் ஃபிஷ் வந்து விற்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டி இருக்குங்க. குளத்தூர்னாலே செம்ம ஃபிஷ் தாங்க. இங்கே பாருங்கள், கோய் ஃபிஷ்ஷு டெட்ரா க்ரீன் கலரில் இருக்காங்க. இந்த கோய் ஃபிஷ் தான் வாங்கிருக்கலான்னு இருக்கோம். 8 ருபீஸ்ங்க. வந்து 5 பேர் இருக்குது, 10 மீன் மொத்தம். 5 பேர் 10 மீன், ஒரு பேர்னா 2 மீன், அப்போனா 5 பேர்னா 10 மீனுங்க. இது கோய் ஃபிஷ்ஷுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோய் ஃபிஷ் வாங்க போகிறோம். இதாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கே வாங்கிருக்கோம். அது வந்து வீட்டுக்கு போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே பாருங்கள், எங்கள் கடை வந்து எங்கே விசிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் அடிக்கடி இந்த கடைக்கு தான் வருவோம். இங்கே பாருங்கள், கேஎஸ் நகர் இந்த எட்ஜிலே எங்கள் முனையிலே கேஎஸ் நகர் போர்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மீன் கொண்டிருக்கோங்க. அங்கே வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கோய் ஃபிஷ் மாதிரி இருக்கும். அது எப்போ வேணாலும் இருக்குன்னா நான் கேஎஸ் நகர் மீன் தொட்டிங்க. இதாங்க பாத்தீங்கன்னா போட்டி இதெல்லாம் லைக் ஏஞ்சல் ஃபிஷ்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கோம். அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். பாரு எவ்வளோ பேர் கோய் ஃபிஷ் பாருங்க, நிறைய வெரைட்டி இருக்குங்க. பாதி வேறு தலையில் வந்து வேர்ல்டு குட்டி, இது வந்து பெரிய ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இல்லை குட்டி ஏஞ்சல் தான் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் ஒரு டெட்ரா இருக்குது, வந்து அதே குட்டி ஏஞ்சல் ஃபிஷ் தான். கீழே வந்து எதுவுமே இல்லைங்க. இந்த லாஸ்ட்டில் மட்டும் கோய் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. மேலே வந்து கோய் ஃபிஷ்ஷு டெட்ரா அதெல்லாம் இருக்குது. நான் ஸ்பீடாக காட்டுறேன் ஏன்னா எங்கள் டேடி வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குங்க. அதோ இந்த எஸ்கேவோட இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வந்து நான் பொறுமையாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு டேடி கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஜீப்ரா இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேஎஸ் நகரில் தாங்க இருக்குது. மறுபடியும் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பாட்டு வந்து பெருசாக கேட்டால் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நான் கிளியராக எக்ஸ்பிளைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கோ, அங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளக்கோ இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஜீப்ரா, அதுக்கப்புறம் எஸ்கே கோல்டு கோய் ஃபிஷ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரானு, அதுக்கப்புறம் அந்த கௌரா மீன் சொல்லுவாங்களே அதில் குட்டி இருக்குதோ இதாங்க. இந்த மீனோட குட்டி தான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி தான் இருக்குது. இது பேர் கௌராவா இல்லை வேறு ஏதாச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது எஸ்கே கோல்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எஸ்கே கோல்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரே பேட்டர்னில் எல்லாமே இருக்குது எஸ்கே கோல்டு அழகாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன மீன் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அது என்ன மீன் தெரில, அது எதுவுமே இல்லை. இது எஸ்கே கோல்டு. இது கோய் ஃபிஷ் எஸ்கே கோல்டா. ஐயோ, கோய் ஃபிஷ் எஸ்கே கோல்டு குழம்பு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா